வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ராமோடைய இயக்கத்தில் ஆக்டர் நிவின் பாலி, சூரி, அஞ்சலி நடிச்சிருக்கிற 7 கடல் 7 மலை இந்த படத்தோடைய ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் உடனே போய் பாருங்கள். ஸோ டைரக்டர் ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் ஒன்று இருக்குது. அவருடைய படங்கள் இது வரைக்கும் அவர் எடுத்த எல்லா படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு படங்கள். அந்த வரிசையில் இப்போ அடுத்து அவர் எடுத்திருக்கிற படம் 7 கடல் 7 மலை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி, ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதையாக வந்து இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த கிளிம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கிளிம்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எந்த டயலாகோட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகி போகிறதுக்கு 1000 காரணம் வந்து இருக்கும். ஆனால் ஒருத்தர் கூட ஒருத்தர் போகிறதுக்கு ஒரே காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். அது என்ன அப்படின்னா காதல் அப்படின்னு சொல்லி தான் இந்த கிளிம்ஸ் வந்து ஆரம்பிக்குது. இந்த படத்துக்குள்ளே ஒரு அழகான ஒரு ஜேர்னி ஒன்று இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ ட்ரெயினுக்குள்ளே காட்சிகள் இருக்கிற மாதிரியுமே வந்து காட்டப்படுது. ட்ரெயினை தாண்டி அவுட்டோர் சீன்ஸுமே வந்து இப்போ இந்த கிளிம்ஸில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ சூரி, நிவின் பாலி, அஞ்சலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக நிவின் பாலி, சூரி இவங்க 2 பேரும் தான் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து காட்டப்படுது. ஸோ சூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியனாக நிறையா படங்கள் நடித்து இப்போ அப்படியே வேற ஒரு ஃபேஸில் வந்து அவர் இறங்கி போயிட்டு இருக்காரு. ஸோ டைரக்டர் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் விடுதலை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸான ஒரு கேரக்டர் சூரி ப்ளே பண்ணியிருப்பார். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் சூரிக்கு வந்து ரொம்பவே ஆப்டாக செட்டாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து டைரக்டர் ராமோடைய இயக்கத்தில் சூரி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் டைரக்டர் ராம் சூரியை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த கிளிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருக்குமே எப்படி இருந்துச்சுங்கிறது தெரியல. பட் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏற்கனவே எனக்கு இந்த படம் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படா இந்த படம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில ஃபேன்ஸ்லாம் நானும் ஒருத்தன். ஸோ நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸ் ஆஃப் 2024 அப்படின்னு. அந்த வீடியோவில் வந்து எங்களுடைய பர்சனல் லிஸ்ட், நாங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த படங்களுக்குலாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருந்தோம். அந்த லிஸ்ட்டில் இந்த 7 கடல் 7 மலை இந்த படத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த கிளிம்ஸ் பார்த்ததுக்கப்புறமா இன்னுமே எதிர்பார்ப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கிளிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிவின் பாலி அவருடைய கதாபாத்திரம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அஞ்சலியை மீட் பண்ணி அஞ்சலி கிட்ட டைலாக் பேசுகிற மாதிரி காட்டப்படுது. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உங்களை முதல்ல பார்த்தது இப்போ கிடையாது, 4000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து நீங்கள் ராணியாக இருந்தீங்க, மக்கள் எல்லாருமே உங்களை கையெடுத்து கும்பிட்டாங்க, நானும் வந்து உங்களை வணங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ட்ரெயினில் சூரி வந்து அது எப்படி சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, உன்னோடைய வயசு என்ன அப்படின்னு நிவின் பாலி கேட்குறாரு. அதுக்கு சூரி வந்து 32 அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நிவின் பாலி வந்து என்னுடைய வயசு வந்து 8822 அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாரு. இதை தாண்டி அஞ்சலி கிட்ட நிவின் பாலி ஒரு டைலாக் சொல்கிற மாதிரியுமே காட்டப்படுது. இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு தெரியும், ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னுமே வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த டைலாக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நிவின் பாலியோடைய கதாபாத்திரம் இந்த படத்தில் ஒரு இம்மோர்டலான கேரக்டராக வந்து காட்டுறாங்களா, இல்லை இவர் வந்து சும்மா பொய் சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராக வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 7 கடல் 7 மலை இந்த படம் மூலிமா நிவின் பாலிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரேமம் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக ரீச் ஆகிட்டார். அந்த படமும் செம சூப்பரான படமாக அமைஞ்சிருந்தது. ஸோ ஒரு வடக்கன் செல்ஃபி, பிரேமம், ஆக்ஷன் ஹீரோ பிஜு இந்த மாதிரி சூப்பரான படங்கள்லாம் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய படங்கள் நடித்தார். பட் எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக ரீச் ஆகலை, பெரிய ஹிட் ஆகலை. பட் இந்த 2024 இந்த வருஷம் வந்து தமிழில் இந்த 7 கடல் 7 மலை இந்த படம் மூலியமாகவும் சரி, மலையாளத்திலுமே சரி அவர் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருவாரு அப்படின்னு தான் வந்து தோணுது. டைரக்டர் ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக அவர் எடுத்த படம் பேரன்பு 2018 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கடுத்து இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறமா 2024 இந்த 7 கடல் 7 மலை இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சீக்கிரமே இந்த படத்தை தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது லவ் பேஸ் பண்ண ஃபிலிம் அப்படிங்கிறதுனால ஒருவேளை பிப்ரவரி மாதம் கூட இவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம். வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன ஆக போகுது அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். டைரக்டர் அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கத்தில் ஆக்டர் தனுஷ் நடிச்சிருக்கிற படம் கேப்டன் மில்லர். ஸோ நாளைக்கு ஜனவரி 3ஆம் தேதி நேரு
நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் இந்த கேப்டன் மில்லர் படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து பயங்கர கிராண்டாக வந்து நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஒரு சாங், ஒரு லிரிக்கல் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கில் வந்து நம்ம சிவராஜ்குமார், தனுஷ் 2 பேருமே டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து காட்டப்படுது. ஸோ இது வரைக்கும் வந்து 3 சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச். ட்ரெய்லர் லான்ச் வந்து எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து நாளைக்கு ஆடியோ லான்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிடுறாங்களா, இல்லை ட்ரெய்லரை வந்து தனியாக வேற ஒரு டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிய வரும். இந்த வருஷம் 2024 பொங்கல் ரிலீசஸில் 3 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகுது. கேப்டன் மில்லர், அயலான், மிஷன் சாப்டர் 1. இந்த 3 படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. 3 படத்தோடைய ரிலீஸ் டேட்டுமே ஜனவரி 12 அப்படிங்கிறது அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஆரம்பத்தில் நியூஸ் வேறு மாதிரி வந்துச்சு. கேப்டன் மில்லர் வந்து முன்னாடியே வந்துடும், ஜனவரி 11 வந்துடும், மறுநாள் தான் மற்ற படங்கள் வருங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. எல்லாருமே ஒரே நாள்லேயே வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரே நாளில் 3 படங்களுமே வந்து இறக்குறாங்க. ஸோ இந்த 3 படங்களில் நீங்கள் எந்த படத்தை ஃபஸ்ட்டு போய் தேட்டரில் பார்ப்பீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தமிழ் ரிலீசஸில் இந்த 3 படங்கள், அது இல்லாமல் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிற படம் மேரி கிறிஸ்மஸ், அது வந்து ஒரு ஹிந்தி படம், பட் தமிழ்லையுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி தெலுங்கு ரிலீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, தமிழில் ரிலீஸ் ஆகிற கேப்டன் மில்லர், அயலான், மிஷன் சாப்டர் 1 இந்த 3 படங்களுமே தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதே டேட்டில் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. ஒரு வாரம் 2 வாரம் தள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் படங்கள்லாம் அங்கே தெலுங்கில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா அங்கேயே தெலுங்குலேயே நிறைய படங்கள் வருது, நிறைய பெரிய ஹீரோஸோடைய படங்கள் வருது. அப்படிங்கிறதுனால தெலுங்கு படங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அதர் லாங்குவேஜ் மூவிஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுனால அதே டேட்டில் இங்கே ரிலீஸ் ஆகிற தமிழ் படங்களுக்கு அங்கே ஸ்க்ரீன்ஸ் கிடைக்க போகிறது கிடையாது. இது எந்த படங்களை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழில் ரிலீஸ் ஆகிற 3 படங்களில் மிஷன் சாப்டர் 1 விட்டுருவோம், பட் கேப்டன் மில்லர், அயலான் இந்த 2 படத்தை கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா ஆக்டர் தனுஷாக இருக்கட்டும், ஆக்டர் சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே அங்கே தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, இவங்களுடைய படங்களை ரசிக்கிற ஆடியன்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. ஸோ ஆக்டர் தனுஷோடைய 3 படத்தெல்லாம் அங்கே ரீரிலீஸ் பண்ணும்போது பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. அதே மாதிரி எஸ்கே உடைய டாக்டர் டான் படம்லாம் அங்கே நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அண்ட் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தெலுங்கு டேரக்டர்ஸோட இயக்கத்தில் படங்களுமே வந்து நடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய படங்கள் அங்கே ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படங்கள் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. இப்போ அது இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த 2 படங்கள் 2 ஹீரோஸ்க்கு அது வந்து ஒரு மைனஸாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த டிசிஷனை வந்து மாற்றுவாங்களா, அதே டேட்டில் வந்து இந்த 2 படங்களுமே அங்கே ஸ்க்ரீன் பண்ணுவாங்களா, இல்லை ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து ஸ்க்ரீன் பண்ணணுங்கிற முடிவிலேருந்து இவங்க பின்வாங்க போகிறது இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சீக்கிரமே தெரிய வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டைரக்டர் வெங்கட் பிரபுவோடைய இயக்கத்தில் தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற கோட். ஸோ நேத்தி தான் கோட் படத்தோடைய செகண்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் 2 விஜயுமே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டப்பட்டுச்சு. 2 பேர் கையிலுமே கன் வச்சு ஷூட் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு போஸ்டரை இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அர்ச்சனா கல்பாத்தி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் மறுபடியும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எப்படி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே போஸ்டரை வந்து ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி வெர்டிக்கலாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. போஸ்ட் பண்ணிவிட்டு கேப்ஷனில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து எஸ்யூவி கார், அந்த காரோடைய சன்ரூஃப்க்கு மேலே இந்த பைக் வந்து ஜம்ப் ஆகி போகிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பட் நிறைய பேர் வந்து நோட் பண்ணலை, அதனால தான் வந்து இவங்களே இதை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. அண்ட் கோபி பிரசன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் மேக்கிங்கான ஸ்கெட்சை வந்து அஃபிஷியலாக அந்த ஃபோட்டோவை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து படத்தில் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் இந்த தளபதி 68 இந்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ போயிட்டு இருக்கிற ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபி கூப்பர், டான் கூப்பர் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பயங்கர ஃபேமஸான ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி. ஸோ அவரை பேஸ் பண்ண ஒரு கதை தான் வந்து இந்த கோட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை எதை வச்சு கன்க்ளூட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இது கன்ஃபார்ம் அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது. மேபி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அதை பார்த்துட்டு வந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. டிபி கூப்பர், ஸோ இவருடைய உண்மையான பேர் வந்து டான் கூப்பர், அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ டான் கூப்பர் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு ஆள். மேக்ஸிமம் இவரை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படி ஒரு சம்பவத்தை இவர் வந்து 1970s பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ட்ராவல் பண்ணும்போதே டக்குன்னு பாமை காமிச்சு மிரட்டி அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் கேட்ட காசை கொடுத்ததுக்கப்புறமா அந்த காசை எடுத்துகிட்டு ப்ளஸ் பேராஷூட்டை எடுத்துக்கிட்டு பறக்கிற ஃப்ளைட்லேருந்து அப்படியே எகிரி வெளியில் குதிச்சவர் தான். அதுக்கப்புறமா டான் கூப்பர் எங்கே போனார், என்ன ஆனார் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இப்போ வரைக்குமே ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் வந்து இருக்குது. ஸோ அவர் எகிரி குதிச்சதுக்கப்புறமா FBI வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவரை தேடி இருக்காங்க, சரி எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் டிபி கூப்பர் எவ்வளோ தேடியுமே கிடைக்கல. அவர் போலீஸ் கிட்ட மாட்டலை. அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதுமே வந்து தெரியல இப்போ வரைக்குமே.
ஸோ பல சஸ்பெக்ட்ஸ் பல பேர் வந்து அவங்களா அந்த டைமில் முன் வந்து நான் தான் அந்த டிபி கூப்பர் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்ன நடந்தாலுமே டிபி கூப்பர் அப்படிங்கிறது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. பயங்கர ஃபேமஸான ஒரு கேஸ் அது. ஸோ இதை வச்சு தான் இப்போ தளபதி 68 படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் ஒன்று போயிட்டுருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இது ரூமராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதை வந்து ஒரு ஃபேன் தியரி அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். எதை வச்சு இந்த ஃபேன் தியரி கிரியேட் ஆயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் மேலே ஒரு ஜெட்டு பறக்குது. 2 விஜயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட்லேருந்து கீழே இறங்கி நடந்து வர மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து காட்டப்படுது. ஸோ இதை வச்சு தான் வந்து டிபி கூப்பரோட கனெக்ட் பண்ணி ஒரு ஃபேன் தியரி வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரூமர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.